இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மல்லிகை பூப்பயிரில் மொட்டுப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. தாக்குதலின் ஆரம்ப நிலையில் பாதிக்கப்பட்ட மொட்டானது மஞ்சள் கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும். மொட்டுக்கள் பெரிதாகாமல் சிறுத்து காப்பி நிறத்தில் மாறி பின் காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி என்ற அளவில் பிரபனோபாஸ் மற்றும் 20 கிராம் கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு உடன் 10 மில்லி ஒட்டும் பசை சேர்த்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மேகமூட்டமான வானிலை காரணமாக மரவள்ளி கிழங்கில் சுண்ணாம்பு கலந்த மண்ணில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படலாம். எனவே 1% இரும்பு சல்பேட் மற்றும் 1% மெக்னீசியம் சல்பேட் மற்றும் 0.1% யூரியா கரைசலை போதுமான மண் ஈரப்பதம் இருக்கும்போது தெளிக்கவும். சமீப நாட்களில் ஆங்காங்கே கோடை மழை பெய்துள்ள நிலையில் வைக்கோல் மற்றும் மக்காசோள தட்டை போன்ற தீவன பொருட்களில் பூஞ்சான தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல் மற்றும் சோள தட்டைகளை வெயிலில் நன்கு உலர்த்தி கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் போன்ற நச்சு பூஞ்சானங்களின் தாக்கத்திலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாக்கலாம்.